ஓம் நற்பவி முருகபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு பதிகத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சில பேருக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ண ஃபஸ்ட்டு 3 பேருக்கு வேல்மாறல் புக் அனுப்புகிறதா. சில பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அட்ரஸ் அனுப்பியிருந்தீங்க. அவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். வேல்மாறல் புக்கு ப்ளஸ் கந்தர் அனுபூதி என்கிட்ட இருந்ததுனால அந்த புக்கையும் நான் சேர்த்து அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வேல்மாறலை ஒன்று 21 நாள் அல்லது 48 நாள் வந்து பாராயணம் பண்ணுங்கள். ஏன்னா முருகன் வந்து எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் உங்கள் கையில் இதை கொடுக்க மாட்டார். ஸோ நீங்கள் வந்து மனசார முருகனை வேண்டி பாராயணம் பண்ணுங்கள். எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் லிங்க்கு. நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு நீங்கள் எப்படி பாராயணம் பண்ணுறங்கிறத நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடாதீங்க. மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவாக மற்றவங்கள பற்றி பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சண்டை போடாமல் கொஞ்சம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு அமைதியாகவே இருங்க. இன்னும் பலன் வந்து கண்டிப்பாக அது முருகன் அருளால் நல்லபடியாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். அதனால் நீங்கள் வந்து அதை சரியான முறையாக பாராயணம் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வேல்மாறலில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம வந்து எல்லாருமே ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா யாருமே இல்லாமல் தனியாக நிற்போம். தனியாக நிற்கிறங்கிறது சப்போர்ட் இல்லாமல் நிற்கிறது ஒரு மாதிரினாலும், ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நமக்கு உதவ யாரும் இல்லாமல் நம்ம நிற்கிறது. தனியாக ஒரு பயமான சூழ்நிலையில் நம்ம யாருமே இல்லாமல் நிற்கும்போதும், மனசால் நம்ம தனியாக இருக்கும்போதும், ஃபிசிக்கலாக நம்ம ஒரு இடத்துக்கு போய் வர்றோம் அப்படிங்கிற நேரத்துலையும் நீங்கள் முருகனை வேண்டி இந்த பாடலை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இந்த பாடலை 108 முறை அல்லது 6 முறை அல்லது 21 முறை அல்லது 11 முறை உங்களால் எத்தனை டைம் முடியுமோ அத்தனை டைம் பாராயணம் பண்ணுங்கள். எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும், நம்மளுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, முருகனை தவிர யாருமே இல்லைங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டைமில் நான் இந்த பாடலை வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ, நான் தனியாக இருக்கிறப்போ, அப்புறம் வந்து யாருமே இல்லை, என்னோடய அம்மா இறந்தப்போ, எனக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் இல்லாத டைமில், அந்த டைமில் நான் வேல்மாறலை தான் பாராயணம் பண்ணுவேன். ஒரு குறிப்பான சில பாடல்கள் வந்து நான் வந்து திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பேன். அதற்குரிய எனக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு. முருகன் கூட இருக்கிறதாவே நான் உணர்ந்திருக்கேன். வேல்மாறல் படிச்சிங்கன்னா வேல் கண்டிப்பாக வீட்டுக்கு தானாக வரும். அது சத்தியமான உண்மை. வேல் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்கள் வேல் பூஜை கண்டிப்பாக பண்ணுங்கள். வேல்மாறல் படித்தாவே கண்டிப்பாக முருகனுடைய வேல் நம்ம வீட்டுக்கு அதுவே வரும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் 21 நாள் தான் படித்தேன். அந்த முதல் முறை படிக்கும்போதே என்ன சொல்கிறது, முழு மனதோட முருகா நீ தான் எனக்கு சரணாகதி, யாருமே இல்லை அப்படின்னு முழு மனதோட நீங்கள் முருகனை சரணாகதி அடைஞ்சு பாராயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த யாராக இருந்தாலும் சரி, ஒரு தனிமையான சூழ்நிலை இருக்கிறவங்க, யாருமே உதவ இல்லைன்னு இருக்கிறவங்க, எல்லாருமே கைவிட்டுட்டாங்க, வேறு ஆப்ஷனே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கும்போது, இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்கள். வேல்மாறலையும் நீங்கள் ஃபுல் பாடல்களையும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். முருகனுடைய ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கும். இந்த பாடல் என்ன அப்படின்னா, தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அதாவது தனியாக நான் இருக்கிற சூழ்நிலை, எனக்கு இடப்புறத்தும் வலப்புறத்தும் என்னுடைய இருபுறத்தும் முருகா நீ வந்து என் கூட இருந்து எனக்கு உதவி பண்ணணும். எல்லா நேரத்துலையும் முருகனுடைய வேல் நமக்கு துணையாக நிற்கும். முருகனுக்கு வந்து நமக்கு இந்த நேரத்தில் தான் உதவி பண்ணணும் அப்படி இல்லை. எப்போ நம்ம உண்மையான பக்தியோடும்
உண்மையான அன்போடும் நம்பிக்கையோடும் அழைக்கும்போது கண்டிப்பாக முருகன் வருவார். வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள்.